السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 291. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 291ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபதுலில் ஜூஇ வ குஷூனத்தில் ஐஷி والاقتصار على القليل من المأكول والمشروب والملبوس وغيرها من حظوظ النفس وترك الشهوات என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீதுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 291ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தை துவங்க இருக்கின்றோம். அந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகம், அந்த பாடத்தலைப்பினுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள் என்ன, எதை பற்றி இந்த பாடம் பேசப் போகிறது என்பதை குறித்தெல்லாம் நம்ம சொல்ல இருக்கிறோம். அப்போ இந்த பாடத்தில் மொத்தம் 2 விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். முதலாவதாக இந்த பாடத்தினுடைய தலைப்பு, அந்த தலைப்பிற்கான தர்ஜிமாவை நம்ம முதலாவதாக நம்ம சொல்லுவோம். இரண்டாவது விஷயமாக முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக குர்ஆன் ஷரீஃபில் இருந்து ஒரு 4 ஆயத்தினை நமக்கு கொண்டு வருவார்கள். அப்ப அந்த 4 ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, அந்த ஆயத்திற்கும் இந்த பாடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி நம்ம இரண்டாவது விஷயமாக பேச இருக்கிறோம். அப்ப இந்த 2 விஷயங்களை மாத்திரம்தான் இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப முதலாவதாக இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு ஃபதுலில் ஜூஇ வ குஷூனத்தில் ஐஷி வல் இக்திஸாரி அலல் கலீலி மினல் மஅகூலி வல் மஷ்ரூபி வல் மல்பூசி வ கைரிஹா மின் ஹுதூதின் நஃப்ஸி வ தர்கிஷ் ஷஹவாதி என்பதாக இதனுடைய தலைப்பு என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? பாபு ஃபதுலில் ஜூஇ, பசியினுடைய சிறப்பை குறித்த பாடம். வ குஷூனத்தில் ஐஷி, இன்னும் ஏழ்மையான வாழ்க்கை. குஷூனத்தில் ஐஷினா ஏழ்மையான வாழ்க்கை. அப்போ ஏழ்மையான வாழ்க்கையை குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம். வல் இக்திஸாரி அலல் கலீலி, குறைந்தவற்றின் மூலமாக குறைவானதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுதல் என்பதை குறித்த சிறப்பு குறித்த பாடம். மினல் மஅகூலி, எதிர இருந்து, அப்போ குறைவானதிலிருந்து போதுமாக்கிக் கொள்வதுனா மினல் மஅகூலி, சாப்பிடப்படக்கூடிய உணவிலிருந்தும், வல் மஷ்ரூபி, இன்னும் குடிக்கப்படக்கூடிய பானங்களிலிருந்தும், வல் மல்பூசி, இன்னும் அணியப்படக்கூடிய ஆடைகளிலிருந்தும், வகைரிஹா, இன்னும் அவைகள் அல்லாததிலிருந்தும், மின் ஹுதூதின் நஃப்ஸி, மனதிற்கு பிடித்தமானவற்றில், மனதிற்கு பிடிக்கும் விதத்தில் குறைவானவற்றை விட்டும் குறைவானதை கொண்டு பொருந்திக் கொள்ளுதல், போதுமாக்கிக் கொள்ளுதல் என்பதை குறித்த பாடம், என்பதை குறித்த சிறப்பு குறித்த பாடமாக இருக்கு. ஓ தர்கி ஷஹவாத்தி, இன்னும் மனோ இச்சைகளை விடுவது குறித்த பாடம், அதனுடைய சிறப்பு என்ன என்பதை குறித்தும் பேசப்படக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. அப்போ இந்த பாடத்துல ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முதலாவது விஷயம் என்ன? பசியினுடைய சிறப்பு. அப்போ ஒரு மனிதன் பசித்திருக்கிறான், அவன் பசியோடு வாழ்கிறான் என்று சொன்னால் அந்த
பசியின் மூலமாக என்னென்ன சிறப்பை எல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். பசி என்பதை குறித்த ஹதீஸுகள் என்னென்ன ஹதீஸுகள் வருகிறது, இந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் எப்படி பசிக்கு தோதுவாக வருகிறது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸுகளாக அமையும். அப்போ இந்த பசி என்ற ஒரு விஷயத்தை பற்றி முதலாவதாக இந்த பாடத்தில் பேசுகிறார்கள். இரண்டாவதாக வஹுஷூனத்தில் ஐஷி, ஏழ்மையான வாழ்க்கை. அப்போ ஒரு மனிதன் ஏழ்மையில் வாழ்கிறான், ஏழை எளிய மக்கள். அப்போ ஏழ்மையான வாழ்க்கைனா ஏழை எளிய மக்கள் தான். ஏழை எளிய மக்களை போல வாழ்வது, ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் தன்னிடம் இருக்கக்கூடியவற்றை கொண்டு பொருந்தி கொண்டு ஏழ்மையான ஒரு முறையில் வாழ்வானா இல்லையா? அப்படி வாழ்வதன் மூலம் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, அவனுக்கு அதன் மூலமாக என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இது இருக்கு. மூன்றாவதாக வல்லிக்திசாரி அலல் கலீலி மினல் மஅகூலி வல் மஷ்ரூபி வல் மல்பூசி வகைரிஹா மின் ஹுதூதி நஃப்சி. இதுவரையிலும் மூன்றாவது விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ குறைவான விஷயத்தை கொண்டு பொருந்தி கொள்ளுதல், போதுமாக்கிக் கொள்ளுதல். எதுல? மினல் மஅகூலி, சாப்பாடு, உணவு, உணவு பானங்கள், ஆடைகள், ஆடைகள் அல்லாத விஷயம். எந்த அடிப்படையில்? மின் ஹுதூதின் நஃப்சி, தனக்கு மனதிற்கு பிடித்தமானவற்றில். இப்போ மனதிற்கு பிடிக்கும் அளவிற்கு பிடிக்கும் ரீதியில் இப்படி குறைவானதை விட்டும் குறைவானதின் மீது பொருந்தி கொள்ளுதல், போதுமாக்கிக் கொள்ளுதல் என்பதை குறித்த பாடம். அப்போ நம்மள்கிட்ட ஒருவன்கிட்ட ரொம்ப குறைவான உணவு தான் இருக்கு, 3 வேளை சாப்பிடுவதற்கு கூட, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றது கூட அவனுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தவனுக்கு குடிபானங்கள் பெருசா கிடையாது, தண்ணீருக்கே கஷ்டப்படக்கூடியவனாக இருக்கான். அடிப்படை தேவையான தண்ணீரே அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ தண்ணியின் மூலமாக குறைவு ஏற்படுது அவனுக்கு. அடுத்து ஒருவனுக்கு ஆடை இல்லை, தன்னுடைய அவுரத்துகளை மறைவிடங்களை மறைப்பதற்கான ஆடை உடை எதுவும் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அப்படி ஒரு நிலையில அவன் இருக்கிறான். அப்போ அவைகள் இல்லாத விஷயம், இதுவெல்லாம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் தன்னுடைய மனதிற்கு பிடித்தவாறு, அதாவது இதையெல்லாம் சும்மா வேண்டா வெறுப்போடு கிடையாது. மின் ஹுதூதின் நஃப்ஸின் அதான் சொன்னாங்க. மனதிற்கு பிடிக்கும் அடிப்படையில், பிடிக்கக்கூடியதில் இருந்தும் அவன் பொருந்தி கொள்ள வேண்டும். இப்போ இதையெல்லாம் பல்ல கடிச்சு ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அல்லாஹ் நமக்கு என்ன எதுவுமே தரல, நமக்கு உணவு தரல, நமக்கு உடைய தரல, குடிபானங்கள் எதுவும் தரல, நமக்கு எந்த ஒரு வசதியும் அல்லாஹ் கொடுக்காம போயிட்டானே. இதுவெல்லாம் எனக்கு குறைவாக இருக்கின்றது. அல்லாஹ் எனக்கு உணவை குறைவா தந்திருக்கிறான், குடிபானங்களை குறைவா தந்திருக்கிறான், ஆடைகளை குறைவா தந்திருக்கிறான். இருந்தாலும் எனக்கு இது போதும். எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் பெரிய 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 ஆடம்பரமான சாப்பாடு ஒன்று எனக்கு வேணாம், ஆடம்பரமான பானங்கள் ஜூஸ் எதுவும் வேணாம், ஆடம்பரமான உடைகள் எல்லாம் எனக்கு வேணாம். அல்லாஹ் கொடுத்த இந்த விஷயத்தை வைத்தே நான் பொருந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் பொருந்திக் கொள்வானா இல்லையா? அப்படி பொருந்து கொள்ளுதல், அதை குறித்த சிறப்பு என்ன, அதற்கு என்னென்ன ஹதீசுகள் வருகின்றது, அந்த விஷயத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வலியுறுத்துகிறார்கள் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அப்ப இது 3வது விஷயம். 4வது விஷயம் வதர்கி ஷஹவாத், இச்சைகளை விடுவது. இப்போ ஒரு மனிதனுக்கு இச்சை என்பது, மனோ இச்சை என்பது யதார்த்தமான ஒரு விஷயம்தான். இப்போ மனோ இச்சை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அப்போ அந்த மனோ இச்சையை கொண்டு அவன் எப்படி நடக்குகிறான், அந்த மனோ இச்சையை அவன் தவிர்த்து நடக்கிறானா, இல்லை தவறாமல் அந்த மனோ இச்சைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கொள்கிறானா என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ தான் மன இச்சை என்னென்னலாம் சொல்லுதோ எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதன் செய்கிறான்னு சொன்னா அவன் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திப்பான். அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு சாபம் உண்டாகும், அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு மிகப்பெரிய பாவம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். அதுவே அவன் தன்னுடைய மனோ இச்சைகளை விட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல மனிதனாக ஆகலாம், அல்லாஹ்வை பின்பற்றி நடக்கலாம். மனோ இச்சை என்பதே ஷைத்தான் போடக்கூடிய ஒரு விஷயம்தான், பாவங்கள் எல்லாம் செய்ய தூண்டும் ஒரு விஷயம்தான். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டோன்னு சொன்னாலே அல்லாஹ்வை அடைவதற்கான லேசான வழியை அவன் பெற்றுக்கொள்வான். அப்போ அந்த மனோ இச்சை எப்படி, அந்த மனோ இச்சைகளை விடுவது, அந்த விடுவதின் மூலமாக என்னென்ன சிறப்பு இருக்கு, அப்படி விட்டவனுக்கு என்ன சிறப்பு என்பதை பற்றி சொல்லித்தரக்கூடிய ஹதீசுகளாகவும் ஆயத்துக்களாகவும் தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஆயத்துகளும் ஹதீசுகளும் அமையும்.
அப்போ இந்த 4 விஷயத்தை பற்றி தான் இந்த இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகள் அனைத்தும் பேசக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இந்த பாடத்தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகம். அப்போ இப்போ முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்துக்கு தோதுவாக ஒரு 4 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக சொன்னோம். இப்போ அந்த ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாக்கள் அதனுடைய விளக்கம் என்ன என்பதை அந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 56வது பாடம். அப்போ இதுவரையிலும் 55 பாடங்களை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடம் என்பது 56வது பாடம். ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 56வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இந்த பாடத்திற்கான தலைப்பு என்ன? பாபு ஃபதுலில் ஜூஇ வ ஹுஷூனத்தில் ஐஷி வல் இக்திஸாரி அலல் கலீலி மினல் மஅகூலி வல் மஷ்ரூபி வல் மல்பூசி வ கைரிஹா மின் ஹுதூதின் நஃப்ஸி வ தர்கி ஷஹவாத்தி. அப்போ இதற்கான விளக்கங்கள் இந்த பாட தலைப்பிற்கான முழுமையான தர்ஜிமாவை நம்ம மேலேயே நம்ம சொல்லிட்டோம். அப்போ இப்போ நம்ம தர்ஜிமா மட்டும் இந்த பாடத்திற்கான அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். பசியை குறித்த பாடம், பசியினுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம். ஹுஷூனத்தில் ஐஷி, இன்னும் ஏழ்மையான வாழ்க்கையினுடைய சிறப்பை குறித்த பாடம். வலக்கத்திசாரி அலல் கலீலி, குறைவானதை கொண்டு குறைவானதின் மீது பொருந்தி கொள்ளுதல், போதுமாக்கி கொள்ளுதல் குறித்த சிறப்பை பற்றிய பாடம். மினல் மஅகூலி, உண்ணப்படக்கூடிய உணவிலிருந்தும், வல் மஷ்ரூபி, இன்னும் அருந்தப்படக்கூடிய பானங்களிலிருந்தும், வல் மல்பூசி, இன்னும் அணியப்படக்கூடிய ஆடைகளிலிருந்தும், வகைரிஹா, இன்னும் அவைகள் அல்லாத விஷயத்திலிருந்தும், மின் ஹுதூதின் நஃப்ஸி, தன்னுடைய மனதிற்கு ஏற்றவாறு பிடித்த விதத்தில் குறைவானதை விட்டும் பொருந்தி கொள்ளுதல், போதுமாக்கி கொள்ளுதல் குறித்த சிறப்பை குறித்த பாடம். ஒத்தர்கி ஷஹவாத்தி, இன்னும் ஷஹுவத்துகளை, மனோ இச்சைகளை விடுவதை குறித்த பாடமாகும் இந்த பாடம் என்பது அமைகின்றது. அப்போ இதுதான் இந்த பாட தலைப்பிற்கான தர்ஜுமா. இப்போ முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த 4 ஆயத்துக்களை நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا صدق الله العظيم. இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன முதலாவதாக பார்ப்போம். ஃபஹலஃப மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தார்கள். ஹல்ஃபுன், ஒரு கூட்டம் என்பது அவர்களுக்கு பின்னால் வந்தது, உருவானது. அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் உருவானது. எத்தகைய கூட்டம்? அல்லாஹ் ஸலாத்த, தொழுகையை நாசமாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப தொழுகையை வீணாக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்னா வீணாக்கக்கூடியவர்கள். இப்ப தொழுகையை அவர்கள் வீணாக்கினார்கள். ஒத்தபஉ ஷஹவாத்தி, இன்னும் மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கையன். கையன்னு சொன்னா 2 அர்த்தம் சொல்லுவாங்க. ஒன்னு கையன் என்பது நரகம் என்பதாகவும் சொல்லுவாங்க. 2வது நரகத்தினுடைய ஒரு ஓடை, அதற்கும் கையன் என்பதாக சொல்வார்கள். அப்போ நம்ம இது 2 அர்த்தமும் கொடுக்கலாம். அப்போ விரைவில் அவர்கள் சந்திப்பார்கள் கையன், நரகத்தையோ இல்ல நரகத்தினுடைய ஓடையோ அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னா. யாரை தவிர? இல்லாமன், ஒருவரை தவிர. இல்லாமன் தாப, யார் தௌபா செய்து, வ ஆமன, இன்னும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வ அமில ஸாலிஹன், இன்னும் நல்ல அமல்களை செய்வாரோ அந்த ஒருவரை தவிர. அப்போ அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் தொழுகையெல்லாம் வீணாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, மனோச்சைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களெல்லாம் ஒரு பெரிய கேட்டினை அவர்கள் சந்திப்பார்கள். யாரு? அல்லாஹ்விடத்தில் தான் செய்த இந்த பாவத்திற்காக தௌபா செய்தவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவர்கள் நல்ல அமல்கள் செய்து அவர்கள் தப்பித்து விடுவார்கள் இல்லையா? அத்தகையவர்களை தவிர மற்ற எல்லோருமே தீங்கினை சந்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். ஃபௌலாக, எனவே அவர்களாகிறவர்கள், அத்தகையவர் ஆகிறவர்களே, யதுகுலூனல் ஜன்னத, சுவனத்தில் அவர்கள் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள், நுழைவார்கள். வலா யுதுலமூன ஷைஅன், இன்னும் எந்த விஷயத்திலும் அவர்கள் அநீதம் இழைக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அப்போ ஒரு கூட்டம் என்பது உருவாகக்கூடியதாக இருக்கும். அந்த கூட்டம் தொழுகையெல்லாம் வீணாக்கிடுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தொழுகையும் தொழ மாட்டாங்க.
தொழுகையெல்லாம் குழப்பத்தில் ஆக்கி விடுவார்கள் அவர்கள். அத்தகைய ஒரு கூட்டம் வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் அது மாத்திரம் கிடையாது, மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ தன்னுடைய மனோ இச்சை என்னெல்லாம் சொல்லுதோ, நஃப்ஸு என்னெல்லாம் சொல்லுதோ, என்ன தீங்க செய்ய சொல்லுதோ, என்ன பாவத்தை செய்ய சொல்லுதோ, உடனே அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்போ தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி அவர்கள் அதிகமான பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்போ அத்தகையவர்கள் அந்த கேட்டினை நிச்சயமாக அவர்கள் விரைவில் சந்திப்பார்கள். அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கான கேடு என்ன, அந்த கேட்டினை அவர்கள் விரைவில் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அந்த தௌபா செஞ்சு அந்த ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் யாரு செஞ்சாங்களோ அவர்களை தவிர, அப்ப இவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. இன்னும் அப்படி தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்கள் எல்லாம் சுவனத்திலும் நுழைந்து விடுவார்கள். அப்போ அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தையும் தந்து விடுவான். இப்போ நாம் அவருக்கு சுவனத்தை தந்து விடுவோம், சுவனத்தில் அவர்களை நுழையுதி செய்து விடுவோம். இன்னும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் அவர்கள் அநீதமும் செய்ய மாட்டார்கள். அப்போ இவர்களின் மூலமாக யாருக்கும் எந்த ஒரு அநீதமும் நடந்துராது. யாருக்கும் இவர்கள் அநீதம் செய்யாமல் நீதமான முறையில் நடப்பவர்களாகவும் இவர்கள் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது. பாருங்க, மரியம் சூரத்து மரியம்ல 59, 60, 59வது ஆயத்தாகவும் 60வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் முசன்னிஃப் என்பவர்கள் கொண்டு வரக்கூடிய முதலாவது ஆயத். அப்ப இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே, இந்த பாடத்திற்கு தோதுவாக வருவதற்கான காரணம் என்ன சொன்னா, இங்கு அல்லாஹு தஆலா சொல்லித் தரும் பொழுது அந்த பின்னால் வரக்கூடிய அந்த கூட்டம் என்பது மனோ இச்சைகளை பின்பற்றி நடக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொன்ன அல்லாஹு தஆலா. அப்போ அந்த மனோ இச்சைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், தண்டனை என்ன? ஃபஸௌஃப யல்கௌன கய்யன், அவர்கள் விரைவில் கேடினை சந்திப்பார்கள். அவர்கள் செய்த இந்த பாவத்திற்கான கேட்டை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அப்போ மனோ இச்சைகளை பின்பற்றினால் இத்தகைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். அதுவே மனோ இச்சைகளை விட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நல்ல அமல்களை செய்தீர்கள் என்று சொன்னால் சுவனத்தில் நீங்கள் நுழையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தொதுவாக இந்த ஆயத்தினை நமக்கு கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தினை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فخرج على قومه في زينته قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون إنه لذو حظ عظيم وقال الذين أوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا صدق الله العظيم என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத். அப்போ இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன பாருங்க, ஃபஹரஜ வெளிப்பட்டான், அலா கௌமிஹி தன்னுடைய கூட்டத்தார்களிடத்தில் வெளிப்பட்டான். அப்ப ஹரஜவுடைய ஃபாயில் யாரு? காரூன் என்று சொல்லப்படக்கூடியவன். அப்ப அந்த காரூன் என்பவன் வெளியானான், அலா கௌமிஹி தன்னுடைய கூட்டத்தார்களிடம் வெளியானான், ஃபி ஜீனத்திஹி தன்னுடைய அலங்காரத்தில் வெளியானான், அதாவது தன்னுடைய அலங்காரத்தோடு வெளியானான். அப்பொழுது காலல்லதீன ஒரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள், எத்தகையவர்கள்? அவர்கள் யுரீதூனல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை ஆசை கொள்வார்களே, விரும்புவார்களே, அத்தகையவர்கள் சொன்னார்கள், யா லைத்தனா எங்களுக்கு வந்த கைசேதமே, மிஸ்லமா ஊத்திய காரூனு காரூனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை போல எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கலாமே என்று அவர்கள் கைசேதப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் இன்னஹு நிச்சயமாக அந்த காரூனாகிறவன் லது ஹவ்தின் அலீம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உடையவனாக அவன் இருக்கிறானே என்றும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது வகாலல்லதீன இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள், எத்தகையவர்கள்? ஊத்துல் இல்ம இல்ம் உடையவர்களாக இருப்பார்களே, அத்தகைய ஒரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள், வைலக்கும் உங்களுக்கு வந்த கேடே. அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா, வைலக்கும் உங்களுக்கு வந்த கேடே, சவாபுல்லாஹி அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய சவாப் என்பது, நன்மைகள் என்பது, ஹைருன் அது ஹைரானதாக நல்லதாக இருக்கின்றது, லிமன் ஒருவருக்கு, எத்தகைய ஒருவர்? ஆமன அவர் ஈமான் கொண்டு, வாமில ஸ்வாலிஹன் நல்ல அமலை செய்தாரே, அத்தகைய ஒருவருக்கு அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய சவாபு தான் ஹைரு.
என்று அவர்களை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, காரூன் தன்னுடைய கூட்டத்தாரிடம் அவன் நல்ல பெரிய ஒரு அலங்காரத்தோடு வருவானாம். பெரிய பெரிய அலங்காரத்தோடுனா அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும், எல்லாமுமே அவனுக்கு இருக்கும். இந்த உலகத்துல என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு அவன் வரக்கூடியவனாக இருப்பான். அதை பார்த்த உடனே இந்த உலகத்தில் ஆசை மிக்கவர்கள் என்ன சொல்லுவாங்களாம், சரி நமக்கெல்லாம் எந்த ஒரு சொத்தும் கிடைக்கலையே, எவ்வளவு அலங்காரத்தோடு காரூன் வந்திருக்கிறார். அப்போ அந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்படாம ஆயிடுச்சே, காரூன்லாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலி, அவனெல்லாம் மகத்தான பாக்கியமுடையவனாக இருக்கிறானே என்று அவர்கள் கை சேதப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த சமயத்தில் அந்த இல்முடையவர்கள், அந்த அறிவுடையவர்கள், கல்வி உடையவர்கள் சொல்வார்களாம், உங்களுக்கு உங்களுக்கு வந்த கேடே, உங்களுக்கு என்ன ஆச்சு, அவனிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களும் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த வசதிகள் அலங்காரங்கள் எல்லாம் அது வீணானது, அது எந்த ஒன்றுக்கும் அது நிகராக ஆகாது. அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய நன்மைகள் மாத்திரமே ஒரு ஈமான் கொண்ட நல்ல அமலை செய்யக்கூடிய ஒரு அடியானுக்கு அதுவே ஹைரானதாக, அதுவே நலவானதாக இருக்கும் என்று அந்த நல்லோர்கள், அந்த இல்மை கற்று திகழ்ந்தவர்கள் அவர்களை பார்த்து சொல்வார்களாம் என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அல் கசஸ், சூரத்துல் கசஸில் 79, 80, 79வது ஆயத்தாகவும் 80வது ஆயத்தாகவும் சூரத்துல் கசஸில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது 2வது ஆயத். அப்ப இந்த ஆயத்தினை முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அந்த காரூனை பார்த்து அந்த கூட்டத்தார்கள்லாம், காரூனுக்கு எவ்வளவு வசதி கொடுக்கப்பட்டிருக்கு, காரூனுக்கு எவ்வளவு அலங்காரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதாக அவர்கள் கைசேதம் அடைவார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பொறாமையை தாண்டி அவர்கள் பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா. இந்த உலக வாழ்க்கையில் பேராசை கொண்டவர்கள் தானே இப்படி சொல்லுவாங்க காரூனை பார்த்து. அப்போ அவர்கள் இப்படி வைக்கக்கூடிய அந்த உலகத்தின் மீது வைக்கக்கூடிய ஆசை என்பது அது மிகவும் ரொம்ப அரிதான, ரொம்ப அற்பமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய ஆசைகள், அப்போ இந்த இல்முடையவர்கள், கல்வி உடையவர்கள் சொல்வார்கள் இல்லையா, உங்களுக்கு வந்த கேடே, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு சவாபானது இருக்கு, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட ஒரு அடியானுக்கு, நல்லமல் செய்யக்கூடிய ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடம் இருக்கக்கூடியதான கயிறு, அதுதான் சிறப்புக்குரியது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் பெரிய சிறப்பு கிடையாது என்று அவர்கள் சொல்வார்கள் இல்லையா. அப்போ அந்த கூட்டத்தார்களை போல அந்த உலக வாழ்க்கையின் மீது நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த கொடுக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். அப்போ இந்த பாட தலைப்பு ஒல் இக்திசாரி அலல் கலீல் என்பதாக அமையுது. குறைவான விஷயத்தை வைத்தே பொருந்தி கொள்ள வேண்டும், போதுமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை குறித்த பாடமாக தான் இருக்கு. அதனால் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை கொண்டு நீங்கள் போதுமாக்கி கொள்ளுங்கள் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 3வது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. ஸதகல்லாஹுல் அஸீம். அப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன, சும்ம பிறகு, லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அந்நாளில் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், அனின் நஈமி அந்த நியமத்துகளை தொட்டும், அதாவது அருட்கொடைகளை பற்றி நீங்கள் அந்த நாளில் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அப்ப அந்த நாள்னா மறுமை நாள் அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அப்ப இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன நியமத்துகள் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த நியமத்துகள் எல்லாம் நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தினீர்கள், அந்த நியமத்துகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்களா, இல்லை தீங்கான முறையில் பயன்படுத்தினீர்களா, இல்லை இந்த நியமத்துகளை தாண்டி நீங்கள் பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தீர்களா என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை தான் இந்த ஒரு ஆயத்தின் மூலம் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். பாருங்க, அத்தகாசுர், சூரத்து தகாசுர்ல 8வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஆயத்தினை முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்ன, இங்கும் அந்த இக்திசாரி அலல் கலீல் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ உங்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவோ நியமத் அந்த உலகத்துல கொடுத்திருப்பான், உங்களுக்கு எவ்வளவோ அருள்கொடைகளை செஞ்சிருப்பான், உங்களுக்கு என்று ஒரு நல்ல வீடு இருக்கும், நல்ல உடைகள் இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும், எல்லாமே உங்களுக்கு செல்வங்களை கொடுத்திருப்பான், எல்லாமே உங்களுக்கு இருக்கும்.
அப்ப அதையெல்லாம் குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்கன்னா நீங்கள் அதை கொண்டு பொருந்தி கொண்டீர்களா, அல்லாஹ் கொடுத்த அந்த விஷயத்தை வைத்து நீங்கள் போதுமாக்கி கொண்டீர்களா, இல்லை அதற்கும் மேல் வேண்டும் எனக்கு, அதற்கும் மேல் வேண்டும் எனக்கு பேராசை கொண்டீர்களா என்பதை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அதனால் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த விஷயத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், இப்போ 3வது ஆயத்தை நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்தபடியாக 4வது ஆயத்தை பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொல்வான், من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا صدق الله العظيم. இப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன? மன் கான யுரீதுல் ஆஜிலத, யார் அழியக்கூடிய வீணாகக்கூடிய, அதாவது ஆஜிலத்துன்னு சொன்னா அழியக்கூடியது. அப்ப அழியக்கூடிய இந்த உலகத்தை யார் ஆசை கொள்வார்களோ, யார் நாடுவார்களோ, அஜல்னா லஹு, அவருக்கு நாம் விரைவுபடுத்தி தருவோம், ஃபீஹா, அந்த விஷயத்தில் அவருக்கு நாம் விரைவுபடுத்தி தருவோம், மா நஷாஉ, நாம் நாடுகின்ற ஒன்றை அவருக்கு அந்த விஷயத்தில் நாம் விரைவுபடுத்தி தருவோம், லிமன் நுரீது, யாருக்கு நாம் நாடுகிறோமோ அவருக்கு, அதாவது நாம் யாருக்கு நாடி நாம் எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு நாடுறோமோ அதை அவருக்கு நாம் விரைவாக கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருவான். இன்னும் சும்ம, பிறகு, ஜஅல்னா லஹு, அவருக்கு நாம் ஆக்கி வைத்து விடுவோம், ஜஹன்னம, நரகத்தை அவருக்கென்று நாம் ஆக்கி வைத்து விடுவோம், யஸ்லாஹா, அந்த நரகத்தில் அவர் நுழைவார், மத்மூமம் மதுஹூரா, அப்போ